ரொம்ப பெரிய பில்டப்லாம் கொடுப்பாங்க, உயிருக்கு ஆபத்துன்னு. அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. மிக உயர்ந்த ஞானி வள்ளலார் அவரே சொல்லிட்டாரு, சிம்பிளா சொல்லிட்டாரு, எப்போதும் சிற்சபையின் மீது கவனத்தை வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியத்தின் மீது கவனத்தை வைக்க. இவ்வளவுதான் உச்சகட்ட உபதேசம், கடந்த உபதேசமே இல்லை. அவரே சொல்லிட்டார் இவ்வளவுதான் உபதேசம். இதை நாம் தினமும் பயிற்சி செய்ய வேண்டும், இல்லை என்றால் நிச்சயமாக சிக்கி கொள்வோம். புரிஞ்சுதா? எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நிச்சயமாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். தினமும் பண்ணிடணும், கொஞ்ச நேரமாவது பண்ணிடணும். இல்லாட்டினா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நடக்கக்கூடிய பாதிப்புகளை, கர்மா ரீதியான பாதிப்புகளை நம்மால் நிச்சயமாக தாங்கி கொள்ள முடியாது. கிளியர்? யோகம்னா இப்ப என்ன? சூடு ஏத்துறோம். ஏன் சூடு ஏத்துறோம்? அப்பதான் கர்ம வினை அழியும். சரி, ஓகே. சூடு ஏத்தும் போது உடம்பு தாங்கணும்னா என்ன பண்றது? அந்த 2 வீடியோ கம்பல்சரி பார்க்கணும், இல்லைன்னா பயிற்சியே பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வெளிமூச்சு உள்மூச்சாக திரும்பும் போது பார்க்காத பேரதிசயங்களை பார்ப்பீங்க. என்னென்னமோ நடக்கும், சில நேரத்தில் அது நடக்காம கூட போகும். பட் எதுக்கும் நாம் எதிர்பார்க்க கூடாது. தொடர்ந்து நாம் பயிற்சியை செய்து கொண்டே வர வேண்டும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம. இன்னைக்கு சொல்றேன், 5 வருஷம் 4 வருஷத்துல இருந்து 5 வருஷம் இடையில விட்டாலும் மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். 4 to 5 years ஒரு மாற்றமும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் பெரிய மாற்றமா இருக்கும். நான் இந்த பிசினஸ் நல்லா போயிடும், கோடி கோடியா சம்பாதிக்கும், இதெல்லாம் சொல்ல, இதெல்லாம் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலேயே நடந்துரும். நான் சொல்றது வேற மாதிரியான மாற்றங்கள். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பேரதிசயத்தெல்லாம் பார்ப்பீங்க. 4 to 5 years எதிர்பார்க்காம பயிற்சி பண்ணணும். பண்ணிடலாமா?